தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மே 4ஆம் தேதி வந்துடுச்சு. ஒரு பெரிய வெற்றி. டிவிகேக்கு 108 இடங்களை பெற்றாங்க. ஆனாலும் மெஜாரிட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மே 6ஆம் தேதி அவங்க கூட ஒரு கூட்டணி அமைச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு அடுத்து 2 நாள் அப்படி இப்படின்னு சுற்றி மே 8ஆம் தேதி சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 பேரும் அவங்களோட ஆதரவை தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமும் விசிகே அவர்களுடைய ஆதரவு நமக்கு தேவைப்பட்டுச்சு. 2 சீட் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படி இருந்த நிலையில் ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல முடிவாக இன்றைக்கி விசிகே அவங்களோட ஆதரவு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. ஃபைனலி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் மக்களின் ஆசையின்படி மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் ஆகிறார். இது மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்களின் விருப்பம் ஜனநாயகத்தின்படி நிலைநாட்டப்பட்டிருக்கு. அது ஒரு மக்கள் கொண்டாட்டமாக தான் எடுத்துக்கணும். எங்கள் நம்பிக்கையின் பாத்திரமாக விஜய் அவர்கள் நடந்துக்கணும். அவரோட அமைச்சரவை இருக்கணும்.